ஆகஸ்ட் 3 அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடி ரத்னா சொல்ற, இவங்க தான் உன்னோட அம்மானு உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா பரணி, நீங்க 2 பேருமே கோவிலுக்கு போனீங்கல்ல, அப்ப இங்க பெரிய பிரச்சனையே நடந்துருச்சு. அந்த பிரச்சனை மூலமா தான் நம்ம அம்மா தான் இவங்கங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன நீ எங்ககிட்ட கூட சொல்லாம இதை மறைச்சிட்டல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரத்னா, நம்ம அம்மா ஜெயிலில் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மூடி மறைச்சிட்டேன். எதுக்கு எல்லாருமே வளன்னு நடந்து முடிஞ்ச கதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு ரத்னாவுடைய நிச்சயதார்த்தம், எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதனால இதை பற்றி யாருமே பேசாதீங்க அப்படின்னு சூடாமணி சொல்கிறாங்க. அப்போ தான் முத்துப்பாண்டி அங்கே வர்றாங்க. அண்ணா, அவர் முன்ன மாதிரியெல்லாம் இல்லைண்ணே, ரொம்பவே மாறிட்டாரு. அதனால ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்லுண்ணே. ஏன்னா இது நம்ம வீட்டு விசேஷம் தானே, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அப்போ நாம தானே அவங்கள கவனிச்சுக்கணும் அப்படின்னு இசக்கி சொல்கிறாங்க. சரி எல்லாருமே வாங்க, நம்ம போகலாம், மாப்பிள்ளை வீடு நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, வா பாண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் முத்துப்பாண்டி ரொம்பவே ஃபீல் பண்ணி, தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிரு, இவ்வளோ நாளாக எங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் உன்னைக்கிட்ட வம்பளத்துக்கிட்டே இருந்தேன். நம்மளை பிடிக்காத ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுனா அந்த வாழ்க்கை நரகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குது, அது எல்லாத்துக்குமே நான் உன்னைக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு முத்துப்பாண்டி எல்லாரும் முன்னாடியுமே சண்முகத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு பரணி பயங்கர ஷாக்கிங் ஆகி போய் இருக்கிறாங்க. அதுலேயும் நம்ம ரத்னா இந்த அளவுக்காட முத்துப்பாண்டி மாறிட்டாரு அப்படின்னு ரொம்பவே ஷாக்காகி இருக்கிறாங்க. சரி சரி, அது எல்லாம் நடந்து முடிஞ்ச கதை, அதெல்லாம் இப்போ எதுவும் பேச வேண்டாம், எல்லாருமே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. என்ன எல்லாருமே 10 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா எங்களுக்கு முன்னாடியே நிற்கிறீங்க அப்படின்னு சண்முகம் கேட்குறாங்க. நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வர்றதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், அதனால தான் நாங்கள் இவ்வளோ டயத்துக்குள்ளேயே உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தா நீங்கள் யாருமே இல்லை, அதனால் தாய் மாமா கோச்சிக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் மாமாவை பேசி சமாதானப்படுத்தி இந்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு எங்கள் அப்பாவை நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறோம். அவர் கண்டிப்பாக உங்கள் மாமாவை கூட்டிகிட்டு தான் இந்த மண்டபத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வெங்கடேசனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆளாத்தி எடுத்து மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சவுந்தர பாண்டியும் மாப்பிள்ளையுடைய தாய் மாமாவை கூட்டிட்டு வர்றாங்க. என்ன மாமா, ரோசப்பட்டு ரோட்டில் நடந்து போன, இப்போ எதுக்காக திரும்ப வந்த, பேசாம போக வேண்டியதானே? நீ இல்லைன்னா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? எனக்கு எத்தனையோ மாமா இருக்கிறாங்க, அவங்கள ஒரு ஆளை உட்கார வச்சு நான் இந்த நிச்சயதார்த்தத்தை ஜாம் ஜாம்னு நடத்திருப்பல்ல அப்படின்னு வெங்கடேசன் சொல்றாங்க. டேய் மாப்பிள்ளை, என்னைய மன்னிச்சுக்க. மாப்பிள்ளை வீடு நம்ம எல்லாருமே வந்துட்டோம், பொண்ணு வீட்டில் எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. ஆளாத்தி எடுத்து வாங்கன்னு சொல்கிறதுக்கு கூட ஒருத்தவங்க கூட இல்லாததுனால தான் நான் கோவப்பட்டுட்டேன். மற்றபடி இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக நடக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? இது நிற்கிறதுனால எனக்கு என்ன இருக்குது லாபம்? நான் தான் மரியாதைக்கு ஆசைப்பட்டு புத்தி கெட்டு போய் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ இவர் நல்லபடியாக எடுத்து சொன்னதுனால தான் இதுக்காகலாம் நம்ம கோபப்படக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன், அதனால தான் திரும்ப வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னே நீ, உன்னை என்னால் புரிஞ்சுக்கவே முடியலை, யார் என்ன சொன்னாலும் முதல்ல இன்னைக்கு நிதானமாக கேட்கப்பாரு அப்படின்னு வெங்கடேசனுடைய அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ தான் சவுந்தர பாண்டி வெங்கடேசனுடைய மாமா கிட்ட, அந்த முக்காடு போட்டிருக்குது பாரு, அந்த பொம்பளைய தான் நீ எல்லாரும் முன்னாடியுமே யார் என்னான்னு கேட்டு சபைக்கு கூட்டிகிட்டு விட்டாரணும். அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் என்னென்ன பண்ணணுமோ அதை அத்தனையும் சிறப்பாக பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஐயா, நீங்கள் ஆல்ரெடி பணமும் கொடுத்துருக்குறீங்க, இப்போ நல்ல புத்தியையும் கொடுத்துருக்குறீங்க, இதை நான் நிறைவேற்றிட்டு தான் இந்த மண்டபத்தில் இருந்து போவேன், அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு வெங்கடேசனுடைய மாமா சொல்கிறாங்க. இந்த நிச்சயதார்த்த நாது நல்லபடியாக நடந்து முடிக்கணும், இதுவும் நின்றுடக்கூடாது அப்படின்னு ரத்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஒவ்வொரு வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முத்துப்பாண்டியும் அந்த நிச்சயதார்த்தத்தில் நிறைய வேலை பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபங்க்ஷன் மாதிரியே எல்லா வேலையுமே இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு பரணிக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. எம்மா, பாண்டி பயலா இவன், என்னம்மா இப்படி மாறிட்டான்? அதாண்டி அன்னைக்கு சண்முகம் என்னைய கத்தியால் குத்துனால அதில் இருந்தே இவன் அப்படியே மாறிட்டான்.
எங்கனாலையும் நம்ப முடியலன்னா பாரு, வீட்டுக்குள்ளெல்லாம் உங்கள் அப்பாவை எதிர்த்து நின்று பேசுகிறான், எனக்கு சப்போர்ட் பண்ணுறான். இங்கே பாரு, சம்பளத்தெல்லாம் கொண்டுட்டு வந்து எசக்கிக்கிட்டேயும் என்னைக்கிட்டேயும் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. என்னம்மா சொல்லுற, இதை என்னால் நம்பவே முடியலை, இது உண்மையா பொய்யான்னு கூட என்னால் நம்ப முடியலை. இது உண்மையோ பொய்யோ, ஆனால் இப்படியே இருந்துட்டா மட்டும் போதண்டி, எசக்கியுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சிரும் அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டுருக்குறாங்க.